ரஷ்யா, உக்ரைன் யுத்தத்த ஆரம்பிக்கும்போது, பைடனோட கணக்கு, அதாவது பைடன் நிர்வாகத்தோட கணக்கு அப்படிங்கிறது ஒண்ணே ஒண்ணுதான். ரஷ்யாவ 10 வருஷம் பின்னோக்கி போடப் போறோம். அதுக்காக இந்த 4 வருஷம் அமெரிக்கா வேற எதையும் ஃபோக்கஸ் பண்ண போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான், ஊர் உலகத்துல அவர் பண்ணாத அல்சாட்டியமே கிடையாது. சவுதியில நைட்டோட நைட்டா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்த தூக்கிட்டு போறது, இப்படி எல்லா பக்கமும் எல்லா சேட்டையும் பண்ணாரு. கடைசியில 1½ வருஷத்துக்குள்ள எங்கெல்லாம் நைட்டோட நைட்டா ஓடி வந்தாரோ, அங்க பூரா தப்புதான் எஜமான்னு கால்ல போய் விழுந்துட்டாரு. காரணம் ரஷ்யா, உக்ரைன் யுத்தம் அவர் நெனச்ச மாரி போகல. அது கூட அவருக்கு பரவால்ல. ஊர் பயல்ட்ட பூரா கால்ல விழுந்தது கூட பரவால்ல. ரஷ்யாவ 10 வருஷம் பின்னோக்கி போடுறேன் அப்படின்ட்டு, 10 வருஷம் முன்னோக்கி போட்டியேடா அப்படின்னு அவர பார்த்து ஊரே சிரிக்கிறத மனுஷனால தாங்க முடியல. அவரால தாங்க முடியலைங்கிறத தாண்டி அந்த மக்களால தாங்க முடியாம தான் அவர வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டாய்ங்க. காரணம் என்னன்னா, ரஷ்யா 2ஆம் உலகப் போர் தியரியிலேயே இருந்துச்சு யுத்த களத்துக்குள்ள. ஆனா, இப்ப அவர்கள் இன்னமும் ஒரு 100 வருஷத்துக்கு கழிச்சு ஒரு யுத்தம், "இல்ல ரொம்ப பேசுறடா" அப்படின்னு நெனச்சீங்க அப்படின்னா, ஒரு 20, 25, 30, 40 வருஷம் கழிச்சு வரக்கூடிய யுத்தத்துக்கு கூட அன்னை ரஷ்யா தயாராயிட்டான் அப்படிங்கிறது தான். அதுக்கு காரணம் பைடனோட உதவி தான். 10 நாள் களத்துல திணறி, கடைசியில 11ஆம் நாள்ல இருந்து அடிக்க ஆரம்பிச்சு, இன்னைக்கு வரையும் அடிக்கிறாய்ங்க. புது புது டெக்னாலஜிகள உள்ளுக்குள்ள கொண்டு வந்துட்டார்கள். 2ஆம் உலகப் போர் காலகட்டத்துல இருந்த அதே ஆர்ட்டிலரி சிஸ்டம் மிரட்டல்கள்ல இருந்து ரஷ்யா விலகிருச்சு. விலகி இப்ப ஆளில்லா விமானம் மிரட்டல் அந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ள வந்துட்டார்கள். ரஷ்யாவோட மிரட்டல் அப்படிங்கிறது நகரத்த சுத்தி வளைச்சுக்கிட்டு தாக்குடா! விடியிற வரையும் தாக்கு, திருப்பி விடிஞ்சிருச்சுன்னா, திருப்பி இருட்டுற வரையும் தாக்கு அப்படின்னு தாக்கிக்கிட்டே இருக்கிறது. இதுதான் அவனுங்க கையில இருக்கக்கூடிய அந்த காலத்துலருந்து இந்த காலம் வரையும் சக்சஸ் ஃபார்முலா. அது சும்மாவும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. அவ்வளோ தூரம் சப்ளை வேணும், ஆள் பலம் வேணும். அவ்வளோ அக்கப்போர் செய்யும்போது வெளி உலகத்துக்கு அது அவுட் ஆஃப் ஃபோக்கஸா இருக்கணும். இந்த மாரி முழு திறமைய காட்டணும். 4 திசையிலயும் ரவுண்ட் த கிளாக். அப்படி காட்டி மைலேஜ் எடுக்கிற அளவுக்கு அவர்கள் கிட்ட இப்ப எல்லா அப்டேட்டும் வந்துருச்சு. இந்த பெருமை எல்லாம் பைடனுக்கு தான் சேரும். ஆனா, இப்படி ரஷ்யா 10 வருஷம் முன்னோக்கி வந்தெல்லாம் அமெரிக்காவுக்கு கவல. ஆனா, இப்ப ட்ரம்ப் நிர்வாகம் செய்கிறது அப்படிங்கிறது இன்னமும் ரஷ்யாவ 10 வருஷம் முன்னோக்கி போட்டிருந்தா கூட ஐரோப்பா கவலைப்படாது. காரணம் என்னன்னா, அமெரிக்காவுக்கு தானே அதுவும் பிரச்சனை அப்டின்ட்டு போயிருப்பாய்ங்க. ஆனா ஐரோப்பாக்குள்ளேயே ரஷ்யா வண்டிய விட்டுருச்சு ட்ரம்போட நிர்வாகம். இதுதான் இன்னைக்கு ஐரோப்பாவுக்கு பெருத்த பின்னடைவு. இன்னும் சொல்லப்போனா அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சி. காரணம் என்னன்னா, ரஷ்யா பெரிய அளவு ஸ்ட்ரகிள் எதுல பண்ணுச்சு அப்டின்னா, பேமெண்ட் சிஸ்டத்துல இருந்து தூக்குனது தான். அடுத்த ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது மனசளவுல அவர்களுக்கு பாதிப்படைஞ்சது என்ன அப்டின்னா, ரஷ்ய விளையாட்டு வீரர்கள் மீது விதிக்கப்பட்ட தடை தான். பிசினஸ் மேன் மேலயோ, டிஃபென்ஸ் செக்மென்ட் மேலயோ போட்ட தடைகள்லாம் அவனுங்களுக்கு தூசி மாரி தடை போட்டியா? போ பார்த்துக்கலாம் அப்டின்னாய்ங்க. அதுக்கடுத்து சுமார் 27,000 தடைகள் அப்படின்னு ஒட்டுனோனே, டேய் ஏன் ரவுண்ட் ஆஃப் பண்ற? முழுசா சொல்லு. 27,798 அப்படின்னு சொல்லி அவர்களே போஸ்ட் ஒட்டுனார்கள். இவ்வளவு முழுசா சொல்லி பழகுடா. இவ்வளவையும் போட்டும் புண்ணியம் இல்ல தெரியுமா? அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிக்க ஆரம்பிச்சார்கள். ஆனா, ரஷ்யா கொஞ்சம் ஸ்ட்ரகுல ஃபீல் பண்ணது எங்க அப்டின்னா, மனதளவுல இந்த விளையாட்டு வீரர்கள் தடை அப்படிங்கிறது ஒரு மனதளவுல அவர்கள சோர்வாக்குது. அடுத்து ஒரு பெயின் எங்க வந்துச்சு அப்டின்னா, ஃபினான்ஷியல் சிஸ்டம் ஸ்விஃப்ட்ல இருந்து தூக்குனது தான் பயப்பிள்ளைகள. அது அவர்களுக்கு ஒரு பெயின குடுத்துச்சு. ஆனா, லாங் டெர்ம்ல அமெரிக்க சிஸ்டத்த சேலஞ்ச் பண்ணக்கூடிய ரூட்ட வேகப்படுத்துச்சு. தனியா ஃபினான்ஸ் சிஸ்டம் உருவாக்குறோம். அதுக்கு முன்னாடியே நாட்டாமட்ட பங்காளி அப்படிங்கிற மாரி அந்தந்த நாடுகள் கிட்ட ஒரு ட்ரேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி வரவு செலவு பண்ணுவோம் அப்படின்னு ஜரூரா தட்டி எடுத்துட்டாய்ங்க. அதாவது சின்ன தொய்வு, சின்ன அதிர்ச்சி டப்புன்னு எந்திரிச்சு கடகடன்னு நடக்க ஆரம்பிச்சாய்ங்க. ஸ்மூத்தான பாதையே போட்டாச்சு. போட்டு அது பாட்டு ஜரூரா பயணிக்கும்போது, இப்ப ட்ரம்ப் நிர்வாகம் ஷிப்ல இருந்து நான் ஏன் உன்னைய தூக்க போறேன்? நான் ஏன் உன்னைய தூக்கல? நான் தூக்கல தம்பி. பைடன் செஞ்ச தப்பு. அண்ணன் திருப்பி உள்ள விடுறேன். அப்படிங்கிற மாரி ட்ரம்ப் அறிவிக்க போறாரு. அறிவிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஏதோ மனுஷன் சொல்ட்டான் வந்துரும் அவ்வளோதான். ஐரோப்பா இதுவரை என்ன சொல்லிக்கிட்டு இருந்துச்சு? உக்ரைனை விட்டு கடைசி ரஷ்ய வீரன் வெளியேறணும். அப்படி வெளியேறும்போது தப்பி தவறி கூட கொடிய உக்ரைன் நிலத்துக்குள்ள போட்டுறக்கூடாது. அதையும் கீழ குனிஞ்சு எடுத்துட்டு ஓடணும் பார்த்துக்க. அப்பதான் ஷிப்டுக்குள்ள எல்லாம் விடுறத பத்தி நாங்க ஒண்ணு கூடி பேசுவோம் அப்படின்னாங்க. டேய் இவ்வளோ பெரிய லென்த்தி டயலாக்காடா அப்படின்னு அப்பயே நம்மலாம் கேட்டோம். இப்ப அந்த லென்த்தி டயலாக் பேசின மூஞ்சிகள்லாம் எங்க போய் உட்காருவாங்கன்னு தெரியல. காரணம் அமெரிக்கா உள்ள விடுறேன்னு முடிவு பண்ணிட்டா ஒண்ணும் கிடையாது. ரஷ்யா திருப்பி உள்ள வந்துருச்சு அப்படின்னா, அவனுங்க பாட்டுக்கு ட்ரேட நடத்திக்கிட்டு இருப்பாய்ங்க. இப்ப வெட்கத்த விட்டுட்டு, அசிங்கத்த விட்டுட்டு ஐரோப்பா தான் போய் ட்ரேட் பண்ணணும். காரணம் டிஸ்கவுண்ட்ல வாங்கலாம். பொருளாதாரத்த தூக்கி நிறுத்தலாம். தூக்கி நிறுத்திட்டா மறுபடியும் உலகம் பூரா போய் வாய் பேசலாம். ஆனா அதுக்கு முதல்ல குனிஞ்சு கால தொட்டு கும்பிடணும். அப்படி கால தொட்டு கும்பிடுறத ஊர் உலகமே பார்க்கும். போஸ்ட் ஒட்டுறக்கு பல நாடுகள் தயாரா இருக்கும்.
இத பூரா நெனச்சே ஐரோப்பிய யூனியனுக்கு நெஞ்சு வலி வந்திருக்கும். ஆனா வேற வழி இல்ல. இப்ப செஞ்சு தான் ஆகணும். செஞ்சா மட்டும் தான் பொழைக்க முடியுங்கிற மாரி ட்ரம்ப் நிர்வாகம் ஒவ்வொரு தடைகளா நீக்குது. குறிப்பா சொல்லப்போனா மெயினான விஷயங்கள எல்லாம் நீக்கிட்டு அவர்களுக்குள்ள ட்ரேடையே இன்கிரீஸ் பண்ண போறார்கள். ஐரோப்பா பேசின வாய்க்கு உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கிய காட்டிலும் கூடுதலா திண்டாடுறாய்ங்க அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்ம. நன்றி, வணக்கம்.